ஹை வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த வருடம் சஷ்டி விரதம் ஜனவரி மாதத்தில் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சஷ்டி விரதம் யார் யார் இருக்கலாம், எதற்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சஷ்டி விரதம் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க, வீடு கட்டணும், இந்த வருடத்துக்குள்ளே நம்ம வீடு கட்டணும், ஹஸ்பண்டோட சேலரி உயரணும், நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும், குழந்தைங்க நல்லபடியாக படிக்கணும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதுக்காக நம்ம சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக முருகனையே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நடக்கும். இதை பெரும்பாலும் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகன் அருளாக அந்த முருகனே குழந்தையாக பிறப்பாங்க அப்படின்னு குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி குழந்தையும் பெற்றிருக்காங்க. ஸோ முழு மனதோட நம்ம வேண்டுதல் வச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். முருகனை மட்டுமே முழு மனதோடு நினச்சிட்டு வேண்டுதல் இருக்கலாம். இந்த மாதம் 2023 அதாவது ஜனவரி மாதத்தில் 27/1/2023 அதாவது வெள்ளிக்கிழமை வருது. அப்போ அந்த வெள்ளிக்கிழமை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாளே நம்ம வீடு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும், சுத்தபத்தமாக இருக்கணும். முதல் நாள் கவிச்ச மீன் எதுவுமே சேர்க்கக்கூடாது. விரதம் இருக்கிறவங்க அப்படின்னா காலையிலே குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு காலையில் 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் இல்லை 7 மணி வரைக்கும் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். காலைல 6 மணிக்கு நீங்கள் குளிச்சுட்டு வீடு வாசல் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணணும். முருகன் ஃபோட்டோ இருந்தால் பரவாயில்ல, முருகன் வச்சு பண்ணலாம். அப்படி முருகன் ஃபோட்டோ இல்லை, எல்லோரும் சேர்ந்த மாதிரி தான் சாமி இருக்குன்னா நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே முருகனுக்கு மனசில் மட்டும் நினச்சிட்டு வேண்டுதலை நம்ம செய்யலாம். ஒவ்வொருத்தங்களும் எப்படி விரதம் இருப்பாங்கன்னா, பெரும்பாலும் வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பால் பழம் ரெண்டுமே சாப்பிட்டு இருப்பாங்க. சிலவங்க தண்ணியும் பழமும் சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப உடம்பு முடியாதவங்க, அது ஆல்ரெடி குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்க நம்ம ஒரு நேரத்துக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் டேப்லெட் போட்டு ஆகணும். அப்படி இருக்கவங்க ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்லாம். அதுவும் சைவ சாப்பாடு, ஒரு சாப்பாடு, சாம்பார், ஒரு அப்பளம், இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வெஜ்ஜு மெனுவாக வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். யாரோட கட்டாயத்துலேயும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்க விருப்பப்படி நம்ம இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம உடம்பு ஒவ்வொருத்தவங்க உடம்பும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படி இருக்கலாம். உங்கள் உடம்புக்கு எந்த விரதம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் முழு மனசோடு முருகனையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த விரதத்தை நீங்கள் காலையில் இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கு இடையில பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம முருகன்கிட்ட பழம் எது வச்சுருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டு முருகனையும் நினச்சி சாப்பிட்டுட்டு அன்ற ஃபுல்லாக நம்ம வீடு முழுக்க முருகன் பாடலை ஒலிக்கும்படி செய்யலாம். முருகனை முழு மனதோடு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இப்படி நம்ம வேண்டுதலை நம்ம மேற்கொள்ளலாம். வேண்டுதல் முடிக்கிறதுக்கு அப்போ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். முருகன் கோயில் ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. போயிட்டு விரதத்தை முடிக்கலாம். அப்படி பக்கத்தில் எதுவும் கோயிலும் இல்லை அப்படின்னா விரதத்தை நீங்கள் வீட்டிலே சும்மா ஒரு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு விரதத்தை முடிக்கலாம். அப்படி முடித்தோம்னா நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். குழந்தைக்காக மட்டும் இல்லை, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், ஹஸ்பண்டோட சேலரி உயரணும், இல்லை நம்ம ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், குழந்தைங்க படிக்கிறதுக்காக எதுனாலும் எது நினச்சி இருந்தாலுமே கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.